ஹாய் மேம், நீங்கள் உங்கள் பேர், நீங்கள் என்ன படிக்கிறீங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஹாய், என் பேர் காவ்யா. நான் படிக்கிறேன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? நான் 12th படிக்கிறேன். 12th படிக்கிறேன், திருநெல்வேலியிலேருந்து வரேன். ஓகே, இந்த வேல்மாறல் பாடல் பாடினது நீங்கள் தானே மேடம்? ஆமாம், கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஒரு 2 லைன் எங்களுக்காக. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க? கண்டிப்பாக பாடிடுறேன். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்னலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தனையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்னலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தனையில் நடத்து குகன் வேலே. ஹாய், உங்கள் பேர்? பேர் காவ்யா. நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? திருநெல்வேலி. சரி, நீங்கள் இன்னைக்கு பாட்டு பாடியிருக்கீங்க, வேல்மாறல் பாட்டு. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ஐயோ, ரொம்ப சந்தோஷம். முருகர்காடி பாடியிருக்கேன். அதுவும் சின்ன வயசில், இந்த வயசில் பாடுறது பெரிய விஷயம்தான். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அந்த உங்களுடைய மயிலோசை அது சார்பாகவும் முருகர் சார்பாகவும் ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் 12th படிச்சுட்டு இருக்கேன். சீரியஸ்லி 12th? ஆமாம், 12th படிக்கிறேன். 12th படிச்சுட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பாட்டு இதை மாதிரி பாடியிருக்கீங்களா? பாடியிருக்கேன். ஒரு 2-3 ரிலீஸ் ஆயிருக்கு. அது போக நான் இன்ஸ்டாகிராம் ஐடியில் கவர் சாங் பாடி போடுவேன். இதுக்கு முன்னாடி எந்த மாதிரிலாம் பாடல் பாடிருக்கீங்க? முருகர் பாடல் தானா? முருகர்னு சொல்ல முடியாது, சினிமா ஆல்பம் அந்த மாதிரி. அப்புறம் இந்த ஸ்கூலுக்கு ஒரு ஆந்தம் சாங் மாதிரி அந்த மாதிரி பாடியிருக்கேன். பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த வேல்மாறல் பாட்டு பாடுறது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக பிளஸிங் இருக்கும். முருகர் பற்றி பாடல் பாடுறது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதை பற்றி எவ்வளோ நீங்கள் கண்டிப்பாக உள்ள ஒரு ஃபீல் இருக்கும்ல, எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலாக இது நான் பாடி ஒரு 5 to 6 months இருக்கும். அப்புறம் இந்த ஜூலை ஸ்டார்டிங்லேயே ரிலீஸ் பண்ணலான்றதுனால இப்போ எண்ட் வந்துருச்சு. ஆனால் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷம் எனக்கு. இந்த வயசில் இப்படி ஒரு கிடச்சது ரொம்ப ஒரு ப்ரைட் விஷயமா நான் ரொம்ப நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி சிங்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? சின்ன வயசுலேயே அப்பா அம்மா எல்லாம் பாடுவாங்க. அப்பா அம்மா ப்ரொஃபஷனல் தான். அப்பா கீபோர்ட் பிளேயர், அம்மா ஃபேமிலி பாடுவாங்க, அப்பா ஃபேமிலி பாடுவாங்க, ஆச்சி எல்லாம் பாடுவாங்க. கேட்டு அப்படி, அதாவது கேள்வி நானும். அப்பா அம்மா ப்ரோக்ராம் போவாங்க, அவங்க கூட நான் போவேன். அப்படியே பாட்டு கேட்குறது, அதை கேட்டு மைண்ட் பண்ணி பாடுறது, அதே தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஏம்னு இருக்கா? சாங் தாண்டி இங்கிலீஷ் டீச்சர் ஆகணும்னு ஆசை. டீச்சிங் ட்ரை பண்ண டீச்சிங் போகணும்னு ஆசை. அப்புறம் ஒரு சைடில் பார்த்தா லாயர். இல்லை, மெயின்னா இங்கிலீஷ் டீச்சர் ஆகணும். அப்படி என்ன ரீசன் எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்கள மாதிரியே எப்படி இருக்கணும்னு ஆசை. எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் டீச்சர் தான் ஒரு கொடுமைப்படுத்திட்டே தான் இருப்பாங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லை. எனக்கு இங்கிலீஷ் நல்லா புரியும். அதனால டக்குன்னு புரிஞ்சு அப்சர்வ் பண்ணிடுவேன். அதனால அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சரி, ஓகே, தேங்க்யூ. வணக்கம் மேம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன? நாங்கள் ஹாசன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். கர்நாடகா. கர்நாடகாவா? கர்நாடகானா ஹாசன் டிஸ்ட்ரிக்ட், அந்த பக்கம் தேவேகவுடா பிரதமர் இருக்கிறாரு, அந்த ஊர் நாங்கள். சரி. திருச்செந்தூர் அடிக்கடி வந்திருக்கீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் டைமா? செகண்ட் டைம். தமிழ் நல்லா தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியும். நாங்கள் தமிழ்நாட்டுக்கார் தான். அப்படியா? சரி. வேலூர் எங்களுது. சரி. என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு அங்கே. சரி. நாங்கள் எப்பவுமே திருத்தணிக்கு நிறைய வருவோம். வேலூரில் திருத்தணிக்கு ஒரு மந்த்தில் ஒரு வாட்டினா வருவோம். ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வருவோம் நாங்கள். சரி. அங்கே பக்தி ஜாஸ்தி எங்களுக்கு. நாங்கள் இங்கே ஒரு டைம் ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு டைம் போய்க்கிறோம் இங்கே. சரி. எல்லாம் அப்போ எல்லா மலையும் போய் வந்துக்கிறோம். நாங்கள் 6 படை வீடும் நாங்கள் போய் வந்துக்கிறோம். நாங்கள் எப்பவுமே வேறு கோயிலுக்கு நிறைய போனது கிடையாது. முருகர் கோயிலுக்கு தான் நிறைய போவோம். பக்தி ஜாஸ்தி. நாங்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். முருகரோட திருமந்திரமான வேல்மாறல் பற்றி இன்னைக்கு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஆடியோ லான்ச் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. யூடியூப் சேனல் மயிலோசைங்கிற யூடியூப் சேனலில் அது லான்ச் பண்ணியிருக்கு. அது டெலிகாஸ்ட் ஆகும். கண்டிப்பாக பாருங்க. உங்களுக்கு வேல்மாறல் பற்றி தெரியாது இல்லையா? அந்த மொபைல்லாம் பார்த்துக்குவேன். யூடியூப் சொல்ல முடியாது. இல்லை, நீங்கள் அந்த பாட்டாவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். கண்டிப்பாக போய் பாருங்க. மயிலோசை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சாங்கை கேட்பாங்க. தேங்க்யூ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் பிறந்ததும் இந்த ஊர் தான். என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் திருச்செந்தூர் தான். அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் மாமா பேத்தி வளர்ப்புற சசிக்கும் தேய்புற சசிக்கும் கண்டிப்பாக வந்துடுவா. முருகன் கோயிலுக்கு வந்துடுவா. நாங்கள் முருகன் கோயில் போய் நல்லா சாமியெல்லாம் கும்பிடுவோம். கூட்டமாக இருந்தால் கூட வெளியே நின்று சாமியை நாங்கள் தரிசனம் பண்ணுவோம். ஆவணி திருவிழாவுக்கும் மாசி திருவிழாவுக்கும் சண்முகரே எங்களை தேடி வந்துடுவாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் தாய்மாமா பேத்தி பெரியம்மா நீங்கள் வேல் வச்சு
வீட்டில் பூஜை பண்ணணும், வளர்ப்புற சசிக்கும் தேய்ப்பற சசிக்கும் நீங்கள் பூஜை பண்ணணும், ரொம்ப நல்லது அப்படின்னாக்க உடனே நான் வந்து 2 வேல் வாங்கினேன். 2 வேல் வாங்கி இப்போ சமயத்தில் என் பொண்ணு வந்திருந்தா, அவள் கையில் ஒரு வேலை கொடுத்து, அம்மா இந்த மாதிரி வளர்ப்புற சஷ்டிக்கும் தேய்ப்பற சஷ்டிக்கும் நீ பூஜை பண்ணுமா, அதுக்குள்ள பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னாக்க நாங்கள் அந்த வேல் வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இல்லைன்னா முருகர் இல்லைன்னா நாங்கள் இல்லவே இல்லை. அந்த இப்போ கொஞ்சம் சுனாமி வந்திருக்கோம் 9 ஊரே பயந்துருந்துச்சு, எல்லா ஊரும் இதாச்சு. நாங்கள் எல்லா மக்களையும் காப்பாற்றுங்க. திருச்செந்தூர் மட்டும் அவர் நல்லா இது பண்ணாங்க. இன்னமும் எல்லா மக்களையும் காப்பாற்றணும், எங்களையும் காப்பாற்றணும். இப்போ வந்து நம்ம திருச்செந்தூர் கடல் வந்து உள்வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இது என்ன காரணமா இருக்கும்? உங்களுக்கு ஒரு சின்ன கெஸ்ஸிங் இருக்கும்ல? ஆமாம் இருக்கும். அது வந்து இந்த ஐயா கோயில் பக்கம் வந்து அவங்க வந்து இந்த இது கட்டியிருக்காங்க, ஒரு பாலம் மாதிரி. அவங்களுக்கு மீன் பிடிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அந்த பாலம் இருந்தால் அந்த காற்று வந்து அந்த படகு இதாகாது அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை. வேணா அவங்களுக்கு நன்மையில முடிஞ்சது. அதனால கடல் வந்து அதனால கொஞ்சம் உள்வாங்குது. அது சிலவங்களுக்கு கடல் உள்வாங்குது அப்படின்னு சொல்லுதாங்க. அதுக்கு காரணம் அதான் தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. எதா இருந்தாலும் சரி, வேல்முருகன் வெற்றிவேல் முருகன் எங்களை நல்லா பார்த்துக்கிடுவாங்க. நல்லது. இப்போ நம்ம கோயில்ல வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. நீங்க கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிட்டீங்க. அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். அதுலேருந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்து கோயில் உள்ள எல்லாம் போனோம். யாகம் இதெல்லாம் நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்க அளவுட்டு விட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் நல்லா பார்த்தோம், வச்சோம். நல்லா இருந்துச்சு, நல்லா இது பண்ணி. வீடியோஸ்ல எல்லாம் கும்பாபிஷேகம் பார்த்துட்டீங்களா? நல்லா பார்த்தோம். யூடியூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூடியூப்ல நல்லது நாங்கள் எடுத்துக்கிடுவோம். எந்த நல்லதுனாலும் நாங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிடுவோம். அது யூடியூப்ல நாங்கள் பார்த்தோம். யூடியூப்ல அங்கேயே பார்த்தோம். ஸ்ரீரங்கத்தில் பூநில்லாத்துக்கு போயிருந்தோம். அங்கேயே காத்தால எந்திரிச்சதுமே அந்த யூடியூப்ல கும்பாபிஷேகம் எல்லாமே நல்ல இதாக பக்காவாக நல்லா காமிச்சாங்க. இருந்துச்சு கும்பாபிஷேகம்? நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து இப்பெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல யூடியூப் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த யூடியூப் இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து படிப்பு கிடையாது, 5 அரை தான் இருந்தாலும் அந்த செல்லை நம்ம பார்க்கும்போது நமக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷம். அவர் கும்பாபிஷேகம் இங்கே இருந்தாலும் நம்ம பார்த்தோம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். முருகரே வாழக்கூடிய இந்த திருச்செந்தூர்ல பிறந்திருக்கீங்க, எவ்வளவு பெருமைப்படுறீங்க? ரொம்ப பெருமை. எனக்கு ரொம்ப பெருமைன்னா இது வெளியூர்காரங்க வந்தாச்சுன்னா நான் ரொம்ப இது பண்ணுவேன். வாங்க, அங்க இந்த சமய தெருவில் வாட்டர் இது இருக்கு, கேன் வச்சு அவங்களுக்கு பிடிச்சி கொடுப்பேன். முருகரை போய் நீங்கள் 2 மணிக்கு போனீங்கன்னா முருகரை நல்லா தரிசனம் பண்ணலாம். அப்படி எல்லாமே இது பண்ணி பாதையெல்லாம் சிலவங்களுக்கு பாதை தெரியாது. இந்த மகளிர் பஸ் இந்த இடத்துல நிற்கி ரொம்ப அவங்களுக்குலாம் நான் ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருப்பேன். நான் வந்து ரொம்ப பயங்கரமாக நம்மளை நம்பி நம்ம முருகரை நம்பி வந்திருக்காங்க அப்படிங்கிறத. பௌர்ணமிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலவங்க நினைப்பாங்க ஏதோ பௌர்ணமிக்கு வாராங்க போகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அவங்க வந்து அதில் முருகரை நம்பி வந்தால் அவங்களுக்கு அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு பலன், கண்டிப்பாக அவங்க நினச்சது கண்டிப்பாக நடக்கும். நல்லது நினச்சாச்சுன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அவங்களுக்கு. வந்து வேல்மாறல் படிப்பீங்களா? வேல்மாரம் வந்து இப்போ கொஞ்சம் நான் ட்ரைனிங் மாதிரி படிச்சுட்டு இருக்கேன். சிவபுராணம் எல்லாமே படிச்சிருக்கேன். இந்த வேல்மாரம் வந்து இப்போ நான் கொஞ்ச நாளாக படிச்சுக்கிட்டே இருக்கேன். மற்றபடி நாங்கள் இந்த திருவாசம், திருமுறை, திருப்புகழ் எல்லாமே போவோம். நம்ம தேருக்கு ஏத்தால தான் இருக்குது. நல்ல அங்கே போய் வேல்மாரம் இது இன்றைக்கும் அங்கே கிளாஸ் உண்டு. இங்கே வர சொல்லி இருந்தாங்க. அதனால் நாங்கள் இங்கே எல்லாருமே இங்கே வந்தோம். எனக்கு தெருவு இங்கே அக்கராகரம் தெருவு தான் எனக்கு வந்து. எங்கள் மயிலோசை யூடியூப் சேனல்லாம் பார்ப்பீங்களா? ஆமாம், எல்லாமே பார்ப்போம். அது வந்து எனக்கு இன்னதுன்னு சொல்ல தெரியாது. வேணால் நாங்கள் பார்ப்போம், கண்டிப்பாக அதெல்லாம் பார்ப்போம். அதுன்னு சொல்லுங்கல்ல, யூடியூப் இருக்க போய் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட முடியுது. இல்லைன்னா ஒன்றுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட முடியாது. இந்த செல்லில் யூடியூப் இருக்க போய் நல்லதாக போடுறாங்க. அதனால நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுவோம். நாங்கள் வந்து எங்கள் சேனலில் இன்னைக்கு வேல்மாறல் அப்படின்ற ஒரு பாடல் வந்து போடுறோம். நாங்களே எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பாடல் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திருப்பத்தை கொடுக்கும். சரி, கண்டிப்பா. என்னுடைய பேர் வந்து சத்யேந்திரன் ஐயா. எனக்கு ஊர் வந்து நம்பித்தலைவன் பட்டயம். நான் வந்து
வள்ளலார் வள்ளலாட்டு சுவாமி சிவசுவாமியுடைய தொண்டன் அருப்பா பாடகர் தான். இந்த முருகன் திலத்தலத்தில் வந்து அருள் பெற்றவர்கள், அருள் பெற்ற சித்தர்கள், ஞானிகள் நிறைய பேர்கள். அதில் சிறுவைகுண்டம் என்னும் பக்கத்தில் உள்ள ஊரில் உள்ள குருபுர சுவாமிகளுக்கு முருகன் நேரடியாக காட்சி கொடுத்து அவர் வாய் பேசாத ஊமையாக இருந்து இங்கு வந்து அவர்களுக்கு வாய் திறந்து பேசினார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வந்தவர்களுக்கு நல்ல அருள் பிடிக்கும் இந்த முருகனுடைய பெருமையை நம்ம எண்ணிறந்த இதில் நம்மால் சொல்ல முடியாது. அளவற்ற ஒரு ஆற்றல்கள் உள்ள இங்கு வந்து யாரும் தோல்வியடைந்து போனதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கருணை கடவுளை நான் பாட்டு பாடுறேன். ஓருவாய் வேளை நமனும் வருவானே, தம்பி தமைய துணையாமோ தனையர் மழை வருவாரோ, உம்பர் பரவும் திருத்தணிகள் உயர் மாமலை மேல் இருப்பவர்க்கு தும்பை குடலை எடுக்காமல் துக்க உடலை எடுத்தேனே, தும்பை குடலை எடுக்காமல் துக்க உடலை எடுத்தேனே, அவனவத்தை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அது நினைவாய் கவலைப்படுவதன்றி சிவகனியை தேர கருதுகிறேன். சிவனை ஒழிக்கும் திருத்தணிகள் திருமாமருகள் திருத்தாக்கு குவலை குடலை எடுக்காமல் கொளுத்த உடலை எடுத்தேனே, குவலை குடலை எடுக்காமல் கொளுத்த உடலை எடுத்தேனே, தொல்லை குடும்ப துயரதனு தொலைத்தேந்தோ காலமெல்லாம், தொல்லை குடும்ப துயரதனு தொலைத்தேந்தோ காலமெல்லாம், அல்லல் அகற்றி பெரியோரை அடுத்தும் அறியேன் அரும்பாவி, அல்லல் அகற்றி பெரியோரை அடுத்தும் அறியேன் அரும்பாவி, செல்வத்தனிதை திருமலை வாழ் தேவாவுந்தன் தேவிக்கு வில்வ குடலை எடுக்காமல் வீழுக்கு உடலை எடுத்தேனே, வில்வ குடலை எடுக்காமல் வீணுக்கு உடலை எடுத்தேனே. தனிப்பெருங்கரை. நம்ம உங்கள் பேர்? பொற்செல்வி. நான் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கேன். வேல்மாறல் பற்றி சொல்லணுன்னா, எனக்கு ஒரு நாள் கனவில் ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு கனவு, அது என்னை வந்து ரொம்ப பாதிச்சது. அப்போ அந்த வேல்மாறல் வந்து நான் ஒருத்தர் வந்து ஒரு வயதான ஒருத்தர் வந்து நீ வீட்டில் எப்பவும் வேல்மாறல் போடு அப்படின்ன மாதிரி இருந்தது. சரி அப்படின்னு வேல்மாறலை மாற்றி மாற்றி போடுவேன். நானும் படிப்பேன். அந்த திருப்பி திருப்பி நம்ம பார்க்கணுன்னா நம்மளால் பாட முடியாது. அதனால் இதில் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தேன், செல்ஃபோனில் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு என் மகளுக்கு சொல்கிறேன், ஏம்மா நீ வேல்மாறல் போட்டு கேட்டுக்கிட்டே இரு அப்படின்னு. நான் சொல்லியிருக்கேன். அவள் கீழே ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்துட்டாள். விழுந்தப்ப எனக்கு கிடைச்சது இந்த வேல்மாறல் தான். முருகர் வந்து அவளை காப்பாற்றின மாதிரி தூக்கி விட்டு அவள் எழுந்து பெரிய அளவில் அடிபடாமல், இந்த ஒரு கால் ஃபுல்லாக அடிபட்டு கை நெத்தி இதெல்லாம் அடிபட்டு இருந்தது. அப்போ என்னுடைய வேல்மாறல் வந்து பாட சொன்னது முருகர். நான் அதை பாடினது நான் கேட்டதுனால அவள் வந்து ரொம்பையும் அடிபடாமல் எழுந்திரிச்சு. அப்போ வந்து நான் அவட்ட சொல்கிறேன், இந்த வேல்மாறல் தாண்டா உன்னை காப்பாற்றிச்சு, முருகர் தான் காப்பாற்றி கொடுத்துருக்காரு பெரிய அளவில் வராமல் அப்படின்ட்டு. அதுலேருந்து நீ வேல்மாறல் பாடிட்டே இரு, வீட்டில் போடு, எப்பவும் கேளு அப்படிமா அவள் போட்டுட்டு இருக்கா. அதுலேயும் முக்கியமாக அந்த திரைக்கடலை உடைத்துடிறேன்னு ஒரு பாட்டு வரும். அது வந்து ரொம்ப நல்லது. அந்த வேல்மாறலில் வந்து நெஞ்சு வலிக்கு, எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வரும். அந்த நேரம் நான் அதை மட்டும் பாடுவேன். மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே,
திரைக்கடலை உடைத்து நீரை பூனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து தீரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இந்த பாட்டு வந்து நமக்கு என்ன நோய் இருந்தாலும் சரி, முக்கியமாக இருதய நோய்க்கு வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து நிறைய பேர் பாடி கியூர் ஆயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் படுத்திருந்திருக்காரு, அவருக்கு வந்து அடைப்பு இருந்திருக்கு. அவங்க வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு நாளைக்கு ஆஞ்சியோ பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு நிறையா ஃப்ளாக் இருக்குது, அதை சரி பண்ணணும்னா முடியலைன்னா பைபாஸ் பண்ணணும்னு இருக்காங்க. அதான் அப்போ வந்து ஒரு அடியார் போயிருக்காரு, முருகனுடைய அடியார் மாதிரி ஒருத்தர் போய், நீ இந்த பாட்டை மட்டுமே பாடு, வேற எதையுமே பாட வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு இது தெரியாத ஐயான்னு பக்கத்தில் இருந்து அந்த திரைக்கடலை உடைத்தவரை சொல்லி கொடுக்கவும் அவர் அதே அந்த 4 அடியை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாராம். மறுநாள் டாக்டர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு செக் பண்ணிட்டு தானே எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணும்போது அந்த பிளாக் இல்லையா, எப்படி க்யூர் ஆச்சு அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னாராம், அந்த மாதிரி எனக்கு நேற்று ஒருத்தர் அடியார் முருகன் அடியார் வந்தார், அவர் வந்து இந்த பாட்டை பாட சொன்னார், நான் பாடிட்டே இருந்தேன், எனக்கு சரியாயிடுச்சுன்னாராம். அந்த இதை வச்சு தான் நான் என் பிள்ளைகளுக்கு எதுக்குனாலும் இதை பாடுவேன். வந்து பார்வதி தேவியோட பக்தரா? பார்வதி தேவி எவ்வளோ பிடிக்கும்? பார்வதி தேவியை பிடிக்கும்னு தான் சொல்லுவேன். எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னா, எனக்கு அம்மாவே அவங்க தான். எங்கே போனாலும் அம்மா நான் போயிட்டு வரேன், அம்மா நீ பார்த்துக்கோ, அந்த மாதிரி அளவுக்கு அம்மாவும் பிள்ளையுமா நாங்கள் இருப்போம். அந்த மாதிரி சின்ன நீங்கள் அம்மா கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறீங்க, அவங்களும் உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. அம்மாவே நமக்கு ஏதாவது கொடுத்தது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? எவ்வளவோ கொடுத்துருக்கா அம்மா. நாளைக்கு நடக்கிறேன்னா எனக்கு இன்றைக்கே சொல்லி தந்துடுவான். ஆமாம், அந்த மாதிரி நானும் அம்மாவும் அம்மா பொண்ணு மாதிரி தான் க்ளோஸாக இருப்போம். இப்போ நான் வந்து ஒரு சிக்கலில் மாட்டியிருப்பேன், ஏதாவது ஒரு சிக்கல் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் இருக்கும். கோயிலில் போய் தான் சொல்லுவேன், அடுத்தவங்ககிட்ட நான் எதையும் சொல்ல மாட்டேன். ஏம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீ பார்த்து எனக்கு இதை முடிச்சு தரணுமா அப்படின்னா அதே மாதிரி 2 நாள்லேயோ மறுநாள்லேயோ முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து தெரியும், அவருடைய மகிமை தெரியும். கதைகள் வந்து ரொம்ப சொல்லணும்னா எனக்கு அந்த மைண்டில் ஏற்றி சொல்ல வராது. எங்கள் சேனலில் வந்து பொதுவாகவே ஆன்மீகத்தை பற்றி நிறையவே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். சுமதி ஸ்ரீ அம்மா இவங்கெல்லாம் பேசுகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும், அதை கண்டிப்பாக கேளுங்க. இன்றைக்கி நாங்கள் மயிலோசை டிவியிலேருந்து வேல்மாறல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு பாடல் அருமையாக பாடியிருக்காங்க, அந்த பாடல் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், அதை பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரி, தேங்க்யூ சார். உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, அப்படியே திருச்செந்தூர் பற்றியும் முருகன் பற்றியும் 2 வாரம். என் பேர் இலக்கம், நான் மதுரை மாவட்டம் மேலூர்லேருந்து வந்திருக்கிறேன். திருச்செந்தூர் முருகன் வந்து காண ரொம்ப ஃபேமிலியோடு எல்லாருமே ஆவலோடு வந்திருக்கான். தரிசனம், நல்ல தரிசனம், நல்ல அன்னதானம் சாப்பிட்டோம், நல்லா திருப்தியாக இருக்குது. முருகனை நல்லா தரிசிச்சிட்டோம். சஷ்டி வரணுன்ற ஒரு ஐடியா. இது வரைக்கும் எங்கள் மனைவி வந்து 4 சஷ்டி வந்திருக்காங்க. நான் அடுத்த சஷ்டிக்கு வருவோம். நல்லா சிறப்பாக இருக்குது. முருகனை தரிசனத்தில் ரொம்ப சந்தோஷம். ஓகே, சந்தோஷம் சார். வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் மாலதி பிரபாகர். இதே ஊரில் தான் இருக்கீங்க? நான் ஈரோட்டில் இருக்கிறேன். ஆனால் எங்களோட பூர்வீகம்லாம் தூத்துக்குடி தான், நாங்கள் ஈரோட்டில் இருக்கிறோம். ஈரோட்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க, ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து நெல்லை சகஸ்ரநாம மண்டலின்றதில் நான் ஒரு இதாக இருக்கிறேன், நான் அவங்க குரூப்பில் இருக்கிறேன். அவங்க நிறைய ஸ்லோகங்கள், இந்த மாதிரி திருப்புகள், தேவாரம் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. நாங்கள் அதில் படிக்கிறதுனால அவங்க வந்து சிதம்பரம் ஐயா ப்ளஸ் தனுஷ்கோடி ஐயா 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க மூலமாக நாங்கள் வந்து நிறைய பாடல்கள்லாம் கற்றுக்கிட்டோம். அதில் அவங்க இருந்தாங்க, அதனால இந்த வேல்மாறல் படிக்கிறதுக்கு வந்தோம். ஏற்கனவே இது 1ஆம் தேதி நம்ம திவ்ய தேச மங்கையர்க்கரசி அம்மா மூலமாக பண்ணினாங்க இல்லையா, அதுக்கும் வந்து பண்ணணும். இப்போ இன்றைக்கி வந்து பண்ணணும். இந்த வேல்மாறல் படித்ததில் ரொம்ப ஒரு எஃபெக்ட் இருக்குது நிறையா. அதாவது நான் 2016 எனக்கு வந்து ஒரு கஷ்டம், அந்த கஷ்டம் வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு அம்மா வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் தான் அறிமுகமானாங்க, அகத்தியான்னு சொல்லிட்டு. நான் அவங்களுக்கு தற்செயலாக ஃபோன் பண்ணேன். அவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். அப்போ நான் ஃபோன் பண்ணப்போ இந்த மாதிரி என்னுடைய குறைகளை எடுத்து சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குமா அப்படின்னு சொன்னப்போ, நீ இந்த வேல்மாறலை படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிவிட்டாங்க. தொடர்ந்து 48 நாள் படி. அது படிக்கும்போது எந்த ஒரு இடைஞ்சல், வேற கவனத்தை திசை திருப்பாமல் அதை மட்டுமே படி அப்படின்னாங்க. நானும் அதை உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். அது காலையில் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம், 2 டைம் நான் படிப்பேன் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த 48 நாள் முடிகிறதுக்குள்ளேயே எனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு. நான் நார்மலாகவே ஒரு முருக பக்தை தான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அம்மா வந்து ஒரு
இக்கட்டான சூழ்நிலை, அதாவது பாகப்பிரிவினைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சமயத்தில் அப்போவே ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 லட்ச ரூபாய் கடன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தப்போ எங்கள் தாத்தா வந்து திருச்செந்தூர்லேருந்து வந்தவங்க கந்தசஷ்டி புக்கை வாங்கி கொடுத்து படிக்க சொன்னாங்க. இதை படிங்கம்மான்னு அம்மா சின்ன வயசுலேயே எங்களை உட்கார வச்சு சஷ்டி கவசம்லாம் படிக்க வச்சாங்க. நாங்கள் அதை மனப்பாடமாக படிக்க ஆரம்பித்தோம். எல்லாருமே வீட்டில் 4 பேர், நான் அண்ணன் தம்பி எல்லாம் நாங்கள் 4 பேர், அம்மா 5 பேர் சேர்ந்து உட்காந்து படிப்போம். அதை படிக்கும்போது எல்லா சூழ்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு வந்துச்சு. அதே மாதிரி என் பொண்ணு குழந்தை பிறந்து ஒரு 4வது படிச்சுட்டு இருந்த 8 வயசு இருக்க போகும்போது அவளுக்கு கிட்னியில் ஸ்டோன் இருந்துச்சு. அந்த ஸ்டோன் ரிமூவ் பண்ணும்போது அவளுக்கு ஃபிக்ஸ் வந்து ஒரு கை கால் வரல பார்த்துக்கோங்க. அப்போ நான் திருச்செந்தூர் முருகனை தான் வழிபட்டு அவளுக்கு மொட்டையெல்லாம் அடிக்கிறதா வேண்டிட்டு அதே சொல்லிட்டு நாங்கள் படுத்திருந்தோம். அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், நாங்கள் ஒரு நர்வ் எடுத்து ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுப்போம், அதில் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு முருகனையே நினச்சிட்டு நான் வழிபட்டு இருக்க போகும்போது அந்த இடத்துல அவரோட பேர் என்னென்னா கந்தப்பர். எனக்கு அந்த முருகன் வந்து நிறைய அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறாரு. நான் நிறைய இதில் நேரடியாக அவரே வந்து அவங்களோட பேருகள்லாம் பார்த்திங்கன்னா முருகனோட பேராக தான் இருக்கும். எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணவங்க எல்லாரோட பேரும் முருகனோட பேராக இருக்கும். என்னுடைய குலை தெய்வம் அதுக்கடுத்து எனக்கு முருகன் தான். நான் சின்ன வயசுலேருந்து அவன் வழிபட்ட முருகன் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு. அதை நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல? ஆமாம், நிறைய சந்தோஷம் இருக்குது பார்த்துக்கோங்க. நான் எதையாவது ஒரு காரியத்தை நினச்சி ஏதாவது ஒன்று வைப்பேன், கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருக்கான், நிறைய நடத்தி கொடுத்துருக்குறான். வேல்மாறல் படித்தா எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகுமா? இல்லை, இந்த மாதிரி இல்லை, அதில் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே சரியாகும். இதுதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை நம்ம முன்ன வச்சு ஒன்று ப்ராப்ளத்தை முன்ன வச்சு நம்ம சொல்லும் போது அதோட பலன்கள் நல்லாவே நடக்குது பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மனசு தான் அதுக்கு பார்த்துக்கோங்க. மனசில் வந்து இதை மட்டுமே நினச்சி இப்போ நீங்கள் பாட்டுக்கு மனசை வந்து அலபாய விட்டுட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்குறத விட ஏதாவது ஒன்றை மட்டும் முன்ன வச்சு நீங்கள் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக அது நடந்தே தீரும். இதுதான் நடக்கணும். நான் நிறைய இது என் பிள்ளைங்களுக்காக, என்னுடைய தொழிலுக்காக, இப்படி எல்லாத்துக்குமே நான் சங்கல்பம் பண்ணியிருக்கிறேன். நிறைய நடந்திருக்குது, நல்லாவே வச்சிருக்கிறாரு. இப்போ வந்து நான் வந்து என்னுடைய நோய் எனக்கு கொஞ்சம் இந்த வாதம் சொல்லிட்டு இது இருக்குது, அதில் நான் ஒரு 6 மாதம் படுத்தே இருந்தேன். அதுவும் இப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கரெக்ட். ஆனால் உங்களை பார்க்கும்போது அது மாதிரி தெரியல. கண்டிப்பாக இது முருகர் கொடுத்த அருளாக தான் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக முருகன் கொடுத்தாரு. நான் வாதத்தில் 6 மாதம் படுத்து எந்திரிச்சு வந்தேன். அதுக்கும் கொஞ்சம் முருகனோட அருள்னால வந்திருக்கு. திருச்செந்தூர் அப்படின்ட்டு நான் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவேன். எனக்கு அந்தளவுக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா கூட சஷ்டி ஒவ்வொரு சஷ்டியும் நாங்கள் வந்துடுவோம், வராமல் இருக்கவே மாட்டோம். அது பெற்றவங்களோட பழக்கம். நானும் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்குமா, முருகர் பிடிக்குமா? எல்லாம் சிவன் முருகன் எல்லாம் ஒன்று தானே. முருகன் அவர் தான், சிவரும் அவர் தான், எல்லாம் ஒன்று தான். 2 பேர்த்தையும் நீங்கள் ஒரே மாதிரியே பார்க்குறீங்க. நான் தேவாரம் திருப்புகள் எல்லாமே கற்றுக்கிறேன். 2 பேரும் அரியும் அவனே, சிவனும் அவனே, எல்லாமே அவனும் தான், எல்லாருமே இதுதான். சரி மேம், எங்கள் மயிலோசை சேனல்லாம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? நான் வந்து ஈரோடுனால எனக்கு அது வராது. நான் இனிமேல் கண்டிப்பாக பார்க்குறேன். நீங்கள் யூடியூப் சேனலில் இருக்கிறதா சொன்னீங்க, கண்டிப்பாக பார்க்குறேன். நாங்கள் வந்து வேல்மாறல் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், அதை கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக அதனாலே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் திருப்பம் கிடைக்கலாம். நன்றி மேம். வணக்கம் சார். வணக்கம் மேம். உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? எனக்கு ஊர் பிள்ளையார்க்கும், திருநெல்வேலி மாவட்டம். பேர் பெரியசாமி. உங்கள் பேர்? என் பேர் சாயினா. சாயினா. சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்லை நிறைய திருநெல்வேலி பக்கம் தான் அடிக்கடி வந்திருப்பீங்க? நிறைய வாட்டி வந்துருக்கேன். சரி. முருகர் ரொம்ப பிடிக்குமா? திருச்செந்தூரோட கனெக்ஷன் உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். அதெல்லாம் தெரியாது, ஆனால் பிடிக்கும் எனக்கு. அப்பப்போ வருவோம், கடலில் ஆட்டம் மட்டும் நல்லா ஜாலியாக போயிட்டு சாமி கும்பிட்டு போயிடும். ஓகே. அடிக்கடி வருவீங்க, தோணும் போதெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு போவீங்க. ஓகே. உங்களுக்கு இந்த வேல்மாறல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாங்க. நான் முஸ்லீம். முஸ்லீமா? எப்படி? லவ் மேரேஜ். பெங்களூர்ல இருந்து லவ் பண்ணி கல்யாணம் இங்க திருநெல்வேலி வந்திருக்கீங்க? ஆமாம்.
இப்போ ஹிந்துவாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. மேடம் இது வந்து இங்கே திருநெல்வேலியில் தான் இருக்கோம். படித்தது வந்து பெங்களூரில் இன்ஜினியரிங் முடிக்கும்போது லவ் மேரேஜ் முடிச்சு இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு, 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸ்கூல் பிள்ளைலாம் 6, 5 போயிட்டு இருக்கு. நீங்கள் முருகரை பற்றி 2 வார்த்தைங்க சொல்லுங்கள். முருகர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ வேறடி பெருமாள். சரி இங்கே வந்து போயனால எனக்கு ரொம்ப முருகர் ரொம்ப இஷ்டமாச்சு. இதனால இங்கே வந்தது நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ அங்கே போயிருந்தோம், எங்கே திருப்பதி போகும்போது நமக்கு நல்லது நடந்தது. அதனால முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் வேல்மாறல் திருமந்திரம் தெரியுமா? தெரியல. அந்த கந்தசஷ்டி கவசம் தெரியுங்களா? அதே மாதிரி தான் அந்த வேல்மாறலை வந்து அந்த திருமந்திரத்தை வந்து ஒரு சாங்காகவே கம்போஸ் பண்ணி இன்னைக்கு வந்து இசை வெளியீட்டு விழா பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல வந்து மயிலோசை சேனல்லையும் மயூரி டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆகும். கண்டிப்பாக போய் பாருங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம். வணக்கம் மேம், உங்கள் பேர்? செல்வி. இதே ஊரில் தான் இருக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கோம். முருகர் இருக்கிற இதே ஊரில் இருக்கிறீங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, எவ்வளோ பெருமையாக இருக்கு. ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்கிறோம். கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கிட்டீங்களா? இங்கே உள்ள வரைக்கும் வந்துட்டு தானே போனோம். அந்த மரத்து வரைக்கும் நாங்கள் பக்கத்து வீடு தாம்மா. ஓ, இங்கே தான் இருக்கு. வீடு இங்கே தான் பக்கம் தான். கும்பாபிஷேகம் எப்படி நடந்தது? பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப கூட்டம், பயங்கர கூட்டம். தண்ணிலாம் வந்து ஏரோப்ளேன் இதெல்லாம் ஊற்றுனாங்க மக்களுக்காக. ரொம்ப கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி கூட்டம் எப்பவுமே வந்ததில்ல. இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. ஜனங்கள் நல்ல ஜனங்கள். சரி, உங்களுக்கு முருகர் பிடிக்குமா? முருகர் எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து முருகர் பிடிக்கும். உங்களுக்கு வந்து முருகர் ஒரு அதிசயம் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா? அப்படி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக நினச்சது முடிச்சிருக்கு. நாங்கள் நினச்சோம் ஒரு வீடு வாங்கணும், ஒரு மனம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு. அது கண்டிப்பாக நடந்திருக்கு. எனக்கு அதனால ரொம்ப பிடிக்கும் முருகர் வந்து. நீங்கள் இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பாலாஜி பவனில் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன். இதே ஏரியாவில் தான் வேலையும் பார்த்தேன். இங்கே தான் இருக்கேன். இதே ஊர்ல தான் வந்து பிறந்திருக்கீங்க, இதே இடத்துல தான் வேலை. இருந்தது வெளியூர், நாங்கள் வந்து இருக்கிறது இங்கே தான் இருக்கிறோம். ஓ, அப்போ பிறந்தது வேற ஊர். அப்போ பிறக்க அந்த நேரத்துல எல்லாம் நீங்க வந்து நம்ம கோயில் வந்து பார்த்துருக்கீங்களா? அல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்களா? நாங்கள் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்ததுலேருந்து முருகருக்கு வாரம் வந்து எங்கள் ஹோட்டலில் வந்து பொங்கல் வந்து கொண்டு வந்து புதங்கமான நாங்கள் பொங்கல் கொடுக்க வருவோம் மக்களுக்காக. முதல் தடவை உங்களுக்கு இந்த கோவில் பார்க்கும்போது என்ன தோணுச்சு? எனக்கு வந்து பார்க்கணும் போல் தோணுச்சு. வந்து உள்ளே வந்து பார்த்தோம், இவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, பரவாயில்ல அப்படிமோ. இப்போ இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகுது. மக்கள் வருது, பில்டிங் எல்லாம் நிறைய கட்டி அழகாக ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, ஓகே, தேங்க்யூ. மை நேம் ஹரிபிரகாஷ். நான் சேலத்துலேருந்து வரேன் மேம். இது ஃபர்ஸ்ட் டைமா திருச்செந்தூர் வரீங்களா இல்லை எத்தனை டைம்? ஆக்சுவலாக 20 டைம்ஸ் மேலே வந்திருக்கேன். 20 டைம் மேலே வந்திருக்கேன். 20 டைம் மேலே? ரெகுலராக மந்த்லி ஏன்னா சஷ்டி கிருத்திகை அந்த மாதிரினா வருவேன். ஓ, சரி. சொல்லுங்க. தீவிர முருகர் பக்தர். அப்படி கூட சொல்லலாம். கும்பாபிஷேகத்துக்கு வந்தீங்களா? கும்பாபிஷேகம் வர முடியல, கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ அதனால வர முடியல. சரி. வேல்மாறல் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? வேல்மாறல் மேபி கேள்விப்பட்டிருக்கேன், நான் டீடெயிலாக எதுவும் தெரியாது. கந்தசஷ்டி கவசம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி சேம். இன்னைக்கு வந்து வேல்மாறலில் வந்து ஒரு சாங்காவே வந்து ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனல்ல. ஓகே. கண்டிப்பாக முருகர் பக்தராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை போய் பார்க்கணும். கண்டிப்பாக பார்த்துன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனல், ப்ளஸ் லைக் பண்ணிடுறேன், எல்லாமே பண்ணிடுறேன். அப்புறம் முருகரை பற்றி ஒரு 2 வார்த்தைகள். எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு முருகர்னு? இப்போ ஆக்சுவலாக வந்து தமிழ் கடவுள்லாம் நம்ம முருகர் தான். நான் ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன் வந்து குலதெய்வம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். முருகர் தான் நம்ம கும்பிட்றது. ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மந்த்லி நாங்கள் வந்துட்டுருக்கேன். ரொம்ப பிடிக்கும். திருச்செந்தூர் வந்தால் உங்களுக்கு நினச்சது நடக்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக கோயிலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மன அமைதிக்காக தான் வராது. நினச்சது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரதில்லை. வந்தோமா நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் மனசு. அடுத்து ஒரு 1 மந்த் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுவேன். வேறு எந்த ஒரு தாட்டுமே இருக்காது. ஆக்சுவலாக ஃபோனு நான் வீட்டில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வந்துட்டு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப நாளையிலேருந்து ஒர்க்கை பார்க்கணும். இந்த ஒன் டேன்னு வச்சுக்கோங்களேன், வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு ஃபுல் டேஸ் கோயிலே ஸ்பெண்ட் பண்ணுவேன். நைட்டு தான் கிளம்புவேன். அந்த மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோ தூரம் வந்துட்டு 1 டே இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு முடிச்சுட்டு திரும்ப மேபி ஒர்க்கு நிறையா இருக்குது. இருந்தாலும் பட் 1 டே வந்து நமக்காக டைம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய பிளேஸ் இருக்குது. பார்க்குக்கு போகலாம் அந்த மாதிரி. பட் எனக்கு வந்து கோயில் பிடிச்சிருக்கு, நம்ம கோயில்னு சொல்லி நான் வரது, அவ்வளோதான். முருகப்பெருமான் 6 படை முருகன் இல்லை, 2ஆம் படையான திருச்செந்தில் ஆண்டவன். நான் கேட்டவரும் கொடுப்பாங்க. இந்த முருகப்பெருமான் கடல் நம்முடைய கஷ்டங்கள்லாம் கடல் கரைஞ்ச மாதிரி அலையடித்த மாதிரி இல்லை கஷ்டத்தை விலக்கி இந்த முருகப்பெருமான் தேடி நாடி ஓடி வர மக்களை காப்பாற்றி அவங்களுக்கெல்லாம் நோயற்ற வாழும், குறையில்லா செல்வமும், வீடு மனை வாகனங்கள், தொழில் ஐஸ்வர்யம், திருமண காரியம் சுபகாரியம் அனைத்து நடக்க எல்லா மக்களும் அருள் பாலித்து முருகப்பெருமானுடைய அனுக்கிரம் கிடைத்து 6 படை முருகனும் அனுக்கிரம் பெற்று அந்த கடலும் மலை என்ற 6 படை திருப்பரங்குன்ற முருகனும் மலை இருக்கிறார். கடலில் திருச்செந்தூர் முருகன் இருக்கிறார்.
பழமுதிர்ச்சோலை ஆண்டவன் இருக்காரு, சுவாமிமலை ஆண்டவன் இருக்காரு, அறுபடை நாயர் இருக்கா. முதல் படையான திருப்பரங்குன்றம், இரண்டாம் படையான திருச்செந்தூர் முருகன், மூன்றாம் படையான பழனி ஆண்டவன், நான்காம் படையான சுவாமிமலை ஆண்டவன், ஐந்தாம் படையான திருத்தணி ஆண்டவன், ஆறாம் படையான பழமுதிர்ச்சோலை ஆண்டவன். 6 படையும் அனுக்கிரம் விட்டு இந்த ஆண்டவனுடைய அனுக்கிரம் இன்னைக்கு சஷ்டி என்று வர மக்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் அருள் பாலித்து எல்லாரும் அன்புடன் வாழ இது முக்கியமாக என்னன்னா மனிதர் நேயம் வேண்டும். முக்கியம் மனிதர்களை மதிக்க வேண்டும். மனிதர்களை, பெரியோர்களை, தாய்மார்களை, பெற்றவர்கள், உற்றார் அனைவரையும் மதிக்க தெரிய வேண்டும். ஒரு தகப்பன் என்ன தாய்க்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரோ அது மாதிரி பிள்ளைய தாய் தகப்பனை பார்த்துக்கிறேன். அதுதான் முக்கியம். முன்னோருடைய ஆசீர்வாதம் வேணும். கூட கடவுளை அருள் மட்டும் பட்டாது, பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் தாய் தகப்பன ஆசீர்வாதம் முக்கியம். எல்லாத்துக்கும் முக்கியம் தேவை. தாய் பெற்றால் தான் பிள்ளை, அப்படி இல்லை. பெற்றவர்களுக்கு அனைவரையும் காப்பாற்றி கொடுக்க முருகப்பெருமானே தாயாகவும் மனிதனாகவும் அருள் பாலித்திருக்க. 6 படை முருகன்லேயே திருச்செந்தூர் கடல்ல இருந்து பெரிய உங்களுக்கு முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் உலக புகழ் பெற்றவர். அந்த முருகனுடைய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்துச்சு. இன்னுமே கும்பாபிஷேகம் நடந்ததுலேருந்து 48 நாள் மண்டல பூஜை முடிஞ்சவொடனே அருள் பாலித்து உலக மக்கள் அனைவரையும் நல்லாட்சி மலர்ந்து நாடு செழித்து நல்ல மழை பெய்து உற்றார் ஒற்றுமையில் வாழ அனுக்கிரம ஆசீர்வாதம் பெற்று நான் ஏனாதி செல்வட்டை அங்காள பரமேஸ்வரி அம்மன் குருக்கள் சண்முக சுந்தர பூசாரியா இருக்கு. அந்த பூசாரியான அங்காள பரமேஸ்வரி என்றால் முருகனோட தாய்க்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க முருகனை மகனை பார்க்க வந்திருக்கேன். என் பேரு சண்முக சுந்தரம். அந்த ஆண்டவருடைய பேர் தான், அந்த முருகப்பெருமானுடைய பேர் தான். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒற்றுமையோட இந்த மயூரி டிவிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அதாவது சார், நம்ம 6 படை வீடுகள்னு இருக்கு. அதுல 5 படை வீடுகள் சுத்தி மலையினாலதான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம திருச்செந்தூர் தான் கடலால சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கா இந்த கடல் மலை 6 படையும் மலை தான். இங்கேயும் மலையில இருக்காரு. ஆனா கடல் ஒட்டி மலைக்கு உள்ளே பள்ளத்துல இறங்கி இருக்கு பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு. இங்க 6 குன்று இருக்கும் இடம்லாம் குமரன் குலோகத்தில் வழிபட்டு சொல்ற மாதிரி இங்கேயும் மலை தான். ஆனா கடல் ஒட்டி இருக்கிறதுனால தெரியல உங்களுக்கு. ஆமா, இந்த முருகப்பெருமான் அதை சண்முகன 6 படை நாயகன் இல்லையா, இங்க திருச்செந்தில் ஆண்டவனாக சண்முகனா அருள் பாலிக்கிறாங்க. வெற்றி எல்லோருக்கும் வெற்றி நிச்சயம். ஆண்டவனுடைய அருள் எல்லாருக்கும் நல்ல சுபகாரியம் நடக்கணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் அலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கையமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும். சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கியலும் மறைத்த நிலை காணும். வடிவந்தனமும் மனமும் குணமும் குளமும் குடியும் குடி போகியவா முருகா 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 அடி அந்தமில்லா அயில்வேல் அரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே. ஓம் ஜுவால ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாசாய தீமகி தன்னோ சக்தி பிரச்சோதியாத்து. திரைகடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய உதிரம் நிறைத்து விளையாடும். சரி, நீங்க நம்ம மயிலோசை சேனல் பாப்பீங்களா? யூடியூப் சேனல் பாத்துருக்கீங்க? யூடியூப் பார்ப்பேன். எங்க சேனல்ல பொதுவாகவே ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷம், ரொம்ப இன்னைக்கு நாங்க வேல்மாறல் பாடல் நாங்களே இது பண்ணி இசை வெளியீட்டு விழா நடத்தியிருக்கோம். இன்னைக்கு உங்க மயிலோசையில வந்துடும். கண்டிப்பா நீங்க அதை பார்க்கணும். அதாவது நம்ம வேல்மாறல் படிச்சா நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? வேல்மாறல் 48 நாளைக்கு விடாம படிச்சீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்புறம் இது மலையில இல்லைங்கிறீங்க, மலையில தான் உட்காந்துருக்காரு முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல. நீங்க கோயிலிருந்து கீழே வர்றப்ப மேல மலை ஏறுறீங்க, மேடாட்டு தானே வருது, மலையில தான் இருக்காரு. அந்த மலை கடலுக்குள்ள கொஞ்சம் இறங்குனதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இது மலை தான், மலையில தான் திருச்செந்தூர் செந்திலாண்டவனும் வள்ளி தெய்வானும் சண்முகம். இப்போ நம்ம கடல் கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா உள்வாங்கிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்கும்? கடல் உள்வாங்கிறது அது இயற்கை தானம்மா, இயற்கை தான். இயற்கையின் இதுதான் சீற்றம் உள்வாங்கிறது.
அப்புறம் தணிஞ்சுக்குது. அது விஞ்ஞான முறைப்படி நிறைய என்னென்னமோ சொல்கிறாங்க அறிவியல் பிரகாரம். ஆனால் உள்வாங்கிறது உண்மைதான். அந்த இடத்துக்கு குழந்தைகளோ பெரியவங்களோ கொஞ்சம் போகாமல் இருக்கணும் அந்த நேரத்துக்கு அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக கூட சிலைகளில் ஏதோ கண்டுபிடிச்சேன்னாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு அதிசயம். ரொம்ப ரொம்ப 40 வருஷமாக நான் வந்துட்டு தான் இருக்கிறேன். திருச்செந்தூர் சுப்பிரமணியர் ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் எனக்கு அப்பா மாதிரி, என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக இருக்காரு. மக்களை எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த முருகர்கிட்ட வேண்டி ரொம்ப அழுது வேண்டி இருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்ச விஷயம் படிச்சாலே கண்ணில் தண்ணி வந்துருமா. அவரோட பாட்டு வேல்மாறல், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இது எல்லாம் படிக்க 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 ரொம்ப கண்ணில் தண்ணி வரும். சுட்ட திருநீர் எடுத்து தொட்ட கையில் வேல் எடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் சுந்தரம் சுந்தரம், அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலனை சாற்றுவது 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்திப்பகல் சிந்தனை செய் நெஞ்சமே நெஞ்சமே ஓம் சரவண பவா. இது அவர் பாட்டு பாடினாலே வந்துடும், தன்னை போல வந்துடும். திருப்புகள்ல ஒரு பாட்டுமா இந்த நான் பாடினது. அடுத்தது இந்த கந்த சஷ்டி வந்து பெருசா இருக்குது, எல்லாருனாலையும் படிக்க முடியாது. அதனால சுருக்கி பாலதேவராயன் சுவாமிகள் வந்து சுருக்கி சொன்னார். பெருசா சொல்ல முடியாது, ஜனங்க மறந்துடுவாங்கன்னு இப்படி சொன்னார். சரவண பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ ரவண பவச ரவண பவச ரவண பவச ரவண பவச ரவண பவச ரவண பவச வனபவசர 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 நபவசரவ 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 பவசரவன 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 பவசரவ பவசரவன பவசரவன வசரவன பவசரவன 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 பவசரவன. இப்படி அந்த 6 வார்த்தைகளும் 6 அந்த கந்த சஷ்டிலேயே 36 இருக்குன்னு அந்த லைன் வருது இல்லைங்களா. அந்த சரவண பவாங்கிறது கடைசியில நான் வசரவண பவ முடிச்சேன் இல்லையா. அந்த 6 × 6 36 இருக்குண்டு அப்படின்னு அந்த லைன் வந்து கந்த சஷ்டியில வருது. அந்த வர்றத நம்ம கந்த சஷ்டியை சுருக்கி ஓம் சரவண பவா அப்படிங்கிறது 6 தடவை, ரவண பவசங்கிறது 6 தடவை, அடுத்தது நபவசரவ வசரவண பவசரவண, இப்படி இது எல்லாம் 6 தடவை சொன்னா அவரோட அருள் என்னைக்குமே நம்மளுக்கு நிறைஞ்சு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் அவங்க கேட்கிட்டதெல்லாம் கிடைக்கணும், நல்லவங்கெல்லாம் அமோகமாக வாழணும், கெட்டவங்களையும் திருத்தி முருகன் அவன் ஜனதனுக்கு கொண்டு வந்துடுவான். அந்த மாதிரி அருள் கொண்ட முருகப்பெருமான் திருமுருகப்பெருமான். அதுலேயும் அந்த பொண்ணுங்க 2 பொண்ணுங்க பாடிச்சு பார்த்தியா, குழந்தைங்க முத்தை தரு பக்தி திருநகை. அந்த பிள்ளைங்க தியா ஒன்று இன்னொரு பையன், அவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் கொடுத்த அருள்மா. தேசமங்கையர் கரிசியெல்லாம் ரொம்ப வருஷமா இருக்காங்க. ஆனால் இந்த குழந்தைகள்லாம் அந்தம்மா அந்த தேசமங்கையர் கரிசி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க சிவனை பற்றியும் சொல்லுவாங்க, முருகனை பற்றியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி வேல்மாறல் செஞ்சு கொடுக்குற விஜயகுமார் சார் பொள்ளாச்சிக்கார், அவரும் வேல்மாறல் பற்றி ரொம்ப நல்லா சொல்லுவார். அவரோட சொற்பொழிவு எங்கே நடந்தாலும் நான் கேட்பேன். சார் உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? என் பேர் வினோத், திருத்தணிலேருந்து வந்திருக்கேன். திருத்தணிலேருந்து வந்திருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்லை நிறைய டைம் வந்திருக்கீங்களா? ஒரு 3 டைம்ஸ் வந்திருக்கேன் திருச்செந்தூர். 3 டைம்ஸ். இது 3வது டைம் வந்திருக்கீங்க. வேல்மாறல் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, இது இருக்கு. கந்தசஷ்டி கவசம் தெரியுங்களா? அதே மாதிரி இது சேம். ஆனால் நிறைய பேருக்கு அந்த கந்தசஷ்டி கவசம் அளவுக்கு வந்து ரீச் ஆகலை, அதனால தெரியாமல் இருக்கலாம். கந்தசஷ்டி கவசம் மாதிரியே ஒரு முருகரோட திருமந்திரம் தான் இது வேல்மாறல்ங்கிறது. வந்து அது மந்திரமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு வந்து அதை ஒரு சாங்காகவே வந்து மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணி ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கு. ஓசை அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து இன்னைக்கு ஆடியோ லான்ச்சாக சாங்காக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இப்போ பாருங்க. ஓகே, முருகரை பற்றி 2 வார்த்தைகள், அப்படி திருச்செந்தூரை பற்றி. உங்களுக்கு முருகரை எந்த அளவுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது? நான் வந்து பிறந்ததே முருகர் தான். எங்கள் அம்மாவுக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளைங்க. 3வது நான் வந்து எங்கள் அம்மா வந்து தாலி செலுத்தினேன், திருத்தணி முருகன் வேண்டிட்டாங்க. அதனால் நான் வந்து 2005 வருஷம் வந்து நான் போனேன். 5 வருஷம் கழிச்சு நீங்கள் முருகரை வேண்டிக்கிட்டு நீங்கள் பிறந்தீங்க 2 பொண்ணுங்களுக்கு அப்புறம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. ஹாய்னா உங்கள் பேர்? பேச்சுமுத்து. இதே ஊரில் தான் இருக்கீங்களா? இல்லை, திருநெல்வேலி.
திருநெல்வேலியில ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்திருக்கோம், ஃப்ரெண்டோட வந்திருக்கோம். சும்மா இப்போதைக்கு சாமி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். கும்பாபிஷேகத்துல வந்து கலந்துக்கிட்டீங்களா? இல்லை வரல. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோயிலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு, என்ன தோணுச்சு? வரணும் ஆசை, சாமி கும்பிடணும் ஆசை, வந்துடும் வேற ஒன்று. சரி, நீங்க இங்க வந்து உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுப்பீங்களா? ஆமா. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேண்டுதல் வச்சு ஏதாவது நடந்திருக்கா? இல்லை, இப்போதான் கும்பிட்டுருக்கேன். நடந்தா வேண்டியிருக்கீங்க, கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு பிலீவ் இருக்கா? முருகர் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு? முருகர் பக்தன் தானே. ஓ, எப்போதும் வருஷம் நடந்து வருவோம். ஓ, பாதயாத்திரை வரீங்களா? பாதயாத்திரை வரீங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது உங்க ஃபீலிங் ஏதாவது சொல்லுங்களேன். அப்போ ஒன்றும் தெரியல, ஜாலியாக ஃப்ரெண்டோட வருவோம். ஆனால் இப்போ தூரத்துல இருந்து நடந்து வர்றது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி உங்களால முடியுது? கால் வலிக்கும், அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வர்றது. அது முருகர் மேலே பக்தப்பட்டு வலிக்காது, வந்துடுவோம். இப்போ கும்பிட்டுருக்கோம், இன்னும் ஒரு 2 மாசத்துல நடந்துட்டுனா அடுத்து நடந்து வரதா நடந்துடும். வணக்கம் ஐயா, நீங்க உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? ஸ்ரீவைகுண்டம் மாவட்டம், ஸ்ரீவைகுண்டம் இது தாலுகா புளியங்குளம். நான் கோயிலுக்கு அடிக்கடி ஒரு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும். என் பேர் சுப்பிரமணியன், அவர் பேரே சுப்பிரமணியன். சரி சரி, பேரே சுப்பிரமணியன். இந்த வேல்மாறல்னு இருக்குல்ல, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், வேலுமறைன்னு கந்தசஷ்டி கவசம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கிற முருகரோட திருமந்திரம் தான். அதை வந்து இன்னைக்கு ஒரு சாங்காவே மியூசிக்கெல்லாம் கம்போஸ் பண்ணி சாங்காவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மயிலோசை அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் பார்ப்பீங்க அப்படின்னா, வீட்டில் யாராவது ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா வாங்கி இன்னைக்கு பாருங்கள். சரி, அதை வாங்கி பார்ப்போம். முருகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? அப்புறம் திருச்செந்தூர் பற்றி ஏதாவது 2 வார்த்தைகள். திருச்செந்தூர் முருகன்னா எனக்கு அதிகமாக, எனக்கு தமிழ் கடவுள் முருகர்னா எனக்கு நல்லா பிடிக்கும். தெய்வத்தோட முருகர் தான் எனக்கு நல்ல தெய்வம் எனக்கு. சரி சரி, இஷ்ட தெய்வம். ஆமாம். குடும்பத்தோட வந்திருக்கீங்களா நீங்கள் மட்டும்? பையனோட வந்திருக்கேன். சரி, எத்தனாவது சார் இது வந்திருக்கிறது? இது நான் ஒரு 10-30-40 வருஷம் வந்துக்கிட்டு இருக்கேன். 40 வருஷமா? ஓ, சரி 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 சரி. ஊர் பக்கம் தான், ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. அடிக்கிறதுக்கும் வருவோம், பாதயாத்திரை வருவோம், வேலுக்குத்தி வருவோம், எல்லாம் வந்துக்கிட்டு இருப்போம். முருகர்னா எனக்கு நல்லா பிடிக்கும், ரொம்ப இஷ்டம். கும்பாபிஷேகத்துக்கு வந்தீங்களா? ஆமாம், வந்தேன். கடற்கரை ஓரத்தில் இருந்தேன். இது பிளேனில் வந்து இது பண்ணாங்க, ஓப்பனாங்க. அது ஒரு நல்ல நிம்மதியாக இருக்குது. வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் அசோக்குங்க, சேலத்துலேருந்து வரேன். மேம் பேர்? அங்கலட்சுமிங்க, சேலத்துலேருந்து வரோம். சேலத்துலேருந்து வரீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா சார்? மாதத்துக்கு 2 டைம் வருவோங்க. மாதத்துக்கு 2 டைம்? ஆமாம் ஆமாம் ஆமாம், பௌர்ணமிக்கு ஸ்பெஷலாக வருவோம். அவ்வளோ பிலீவ் வச்சு நம்ம திருச்செந்தூர் முருகனை பார்க்க எப்போவுமே வந்துடுறீங்க, காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? காரணம்னா, திருச்செந்தூர் வந்தாலே திருப்பம் வருங்க. கடவுளை நம்ம இறங்கி போய் மேலே வரும்போது ஏறி தான் வருவோம். வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் ஏற்படுங்க திருச்செந்தூர் வந்தால். அதனால தான் பாருங்கள், எத்தனையோ லட்சம் மக்கள் தினம் வராங்க. கருணை கடலை கண்டா போட்டின்னு சும்மா சொல்லுங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும். 4 மணிக்கே நாங்கள் ஃபர்ஸ்ட் தரிசனம் பார்த்துட்டோம், அப்பயே கூட்டம் தான். உங்களுக்கு முருகரை எவ்வளோ பிடிக்கும் சார்? இதெல்லாம் கேள்வி, ரொம்ப பிடிக்குங்க. முருகரை பிடிக்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம். மேம், உங்களுக்கு வந்து இந்த கோயிலில் பிடிச்ச விஷயம் என்னது? எனக்கு இந்த கோயில் வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கு. வந்து ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. வரணும்னு நினச்சி வர முடியல. அப்போ இன்னைக்கு தான் வரணும்னு ஒரு குடுப்பனை இருக்குது, அதான் வந்தோம். வேல்மாறல்லாம் படிச்சிருக்கீங்களா மேம்? படிப்பீங்களா? படிப்போம். வேல்மாறல் பிடிக்குமா? பிடிக்கும். இப்போ வந்து எங்க மயிலோசை யூடியூப் சேனல்ல வந்து வேல்மாறல் பாடல் வெளியீட்டு விழா இன்னைக்கு நடத்தியிருக்கோம், இன்னைக்கு அப்லோட் ஆயிருக்கும். நீங்க கண்டிப்பா அதை பார்த்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லணும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து? என் பேர் சேகர் மேடம், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. இது ஃபர்ஸ்ட் டைமா இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா சார்? 5-6 டைம் வந்திருக்கேன் மேம். 5-6 டைம் வந்திருக்கேன். கும்பாபிஷேகத்துக்கு வந்தீங்களா நீங்க? இல்லை மேடம், டிவியில் மட்டும் தான் பார்த்தேன். அதுவும் மயூர் டிவியான்னு தெரியல, அதை நான் செக் பண்ணணும். ஓகே சார், முருகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் பர்சனலி, அந்த மாதிரி ஏதாவது 2 வார்த்தைகள்? ரொம்ப பிடிக்கும் மேடம். என்னோடது மேசராசின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அதிபதியே வந்து முருகன் தான் சொல்லுவாங்க. அந்த இதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது முருகன். இந்த வேல்மாறல் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க மேடம், நீங்கள் இப்போ சொன்னதை வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன் மேம். நம்ம கந்தசஷ்டி கவசம் இருக்குல்ல சார், அதே மாதிரி சேம் வந்து முருகரோட திருமந்திரம் வேல்மாறல். இதை வந்து நம்ம டெய்லியுமே நம்ம அதை பாடி முருகரை வேண்டிக்கிட்டு பாடி நம்ம இத்தனை நாள் 21 நாள் 41 நாள் மாதிரி வச்சுட்டு வேண்டணும்னா நினைச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக அந்த சேம் கந்தசஷ்டி கவசம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் சார் இன்னைக்கு வந்து அந்த வேல்மாறலை வந்து மியூசிக் எல்லாம் கம்போஸ் பண்ணி ஓனாவே சாங்காவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மயிலோசை யூடியூப் சேனல்ல. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். வணக்கம் சார், உங்க பேரு? என் பேர் சீனிவாசன்.
எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சார்? மயிலாப்பூர்ல இருந்து முருகரை பார்க்க வந்ததுக்கான காரணம் என்ன? வேண்டுதல் வச்சு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம கோயில்ல வேண்டி ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எல்லாம் சொன்னாங்க இங்கே வந்து நல்லது நடக்கும்னு, அதுக்காக வந்து அதில் கும்பாபிஷேகம் முடிச்சிருக்காங்க இப்போதான். சரி, அதனால பலன் கிடைக்கும் வந்திருக்கு. கண்டிப்பா நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இப்படி பண்ணா இதை மாதிரிலாம் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அத மாதிரி நீங்க அவங்க சொல்லி என்னெல்லாம் கேட்டீங்க? அதான் சொன்னாங்க இது மாதிரி இங்கே போனால் நல்லது நடக்கும், அதனால தான் வந்தேன். ஆக்சுவலாக மெயினாக ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க? அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து நீங்க அபிஷேகம்லாம் பார்த்துட்டீங்களா? பூஜை எல்லாமே பார்த்துட்டீங்களா? பூஜை எல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. எப்பவுமே நீங்க இதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வேல்மாறல் படிக்கிறதெல்லாம் பிடிக்குமா? வைஃப் தான் படிப்பாங்க, நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. சரி, ஓகே சார். நம்ம மயிலோசை சேனல்ல வந்து இன்னைக்கு வேல்மாறல் பாடி நாங்க வந்து இசை வெளியீட்டு விழா நடத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அப்லோட் போட்டிருக்கோம். கண்டிப்பா வேல்மாறல் பாட்டு படிச்சா நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்களும் பார்த்து அதை கேட்டு பலன் பெற்றுக்கோங்க சார். தேங்க்யூ சார். நீங்கள் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? என் பேர் செந்தில். நான் வந்து ஈரோடு மாவட்டம் பவானி பக்கத்தில் இருந்து வந்துருக்கேன். அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்களா சார்? இது ஃபர்ஸ்ட் டைமா இல்லை 4-5 டைம் வந்திருக்கேன். அப்போல்லாம் கஷ்டமாக இருக்கும், அப்போல்லாம் முருகனை பார்த்து வந்துருக்கேன். முருகர் பக்தரா சார் நீங்கள்? ரொம்பவே பக்தர். எவ்வளோ பிடிக்கும் முருகரை இல்லைன்னா நான் இல்லை, அந்த அளவுக்கு பிடிக்கும். ரொம்பவே முருகரை வந்து ரொம்பவே பிடிக்கும். அது பழனி முருகன் திருச்செந்தூர்லாம் ரொம்பவே பிடிக்கும் சார். ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா நீங்கள்? ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்தோம். ஃபேமிலியான கும்பாபிஷேகம் நடந்தவங்க போட்டு அதிகமாக இருக்கனால ஃபேமிலி போயிட்டு வர முடியல. ஃபேமிலி கொஞ்சம் நாள் போச்சுன்னா கூட்டிகிட்டு வரணும். உங்களுக்கு வேல்மாறல் பற்றி தெரியுமா சார்? தெரியும். திருத்தணி முருகனை பற்றி தான் நான் கேட்டிருக்கேன். திருத்தணியில் உயிர்த்தெழும் கேட்டிருக்கேன். நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை. இல்லை, எங்கள் வீட்டில் அடிக்கடி என்னோட மனைவி வந்து அடிக்கடி போட்டு கேட்டிருப்பாங்க. டிவியில் பார்த்து எங்கள் பாப்பா கூட பாடுவா. பாப்பா நல்லா இருக்கும், ரொம்ப கேட்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம் சார். சேம் கந்தசஷ்டி கவசம் மாதிரியே இது ஒரு சாங்காவே வந்து மயிலோசை யூடியூப் சேனல்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க கண்டிப்பா பாருங்க சார். கண்டிப்பாக பார்க்குறேன், கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ சார். வணக்கமா, உங்க பேரு? சந்திரா. இதே ஊர்ல தான் இருக்கிறீங்களா? எங்களுக்கு நாகர்கோயில். நாங்கள் ஊர் இந்த ஊர் தான் எனக்கு. நான் இங்கே தான் இருக்கேன். இந்த கோயில் பெருமையான கோயில். அவர் வந்து முத்தாரமைக்கு உள்ள பிள்ளது. அவர் பெருமையான ஒரு இந்த ஊரில் வந்தவருக்கு எல்லாத்துக்கும் நல்லதாக இருக்கும். எல்லாத்துக்குமே நல்லதான் செய்வார். அவர் பெருமை உள்ளவர், யாருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார், நல்லது தான் செய்வார். நீங்க வந்து நம்ம முருகர்கிட்ட வேண்டி உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா? பின்னியம் உண்டு. நான் அவரை நினச்சிருக்கேன். எனக்கு ஒரு கஷ்டத்தில் இருந்தேன்னா அவரை நினச்சிருப்பேன். அவரா இப்போ எனக்கு எப்படி அப்படின்னம்னா எனக்கு எதுவும் ஒரு இதில் வந்து தருவார். எனக்கு புண்ணியம் தான் செஞ்சுருக்காரு. எனக்கு இடைஞ்சல் செய்யலை. அவர் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். அவர் பேரை சொல்லி நான் நல்லா தான் இருக்கேன். அதாவது நிறைய மக்கள் எங்ககிட்ட சொல்லுவாங்க மனிதர்கள் மூலயமா தான் கடவுள் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்க வாழ்க்கையில் அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? எனக்கு மனித பிறவும் வந்திருக்கு. நம்மளை மாதிரி யாரையும் கொண்டு வந்து வேற ஆளை கொண்டு விடையும் செய்வார். எனக்கும் அவர் தந்திருக்காரு, நல்லதான் செஞ்சிருக்காரு. அவர் தரையும் செஞ்சிருக்காரு, அடுத்தவங்களையும் கொண்டு விட செஞ்சிருக்காரு, உதவி செஞ்சிருக்காரு. நல்லதான் புண்ணியம் தான் செஞ்சிருக்காரு. ஒரு உதவி கெடுதல் செய்ய மாட்டார் யாருக்கும். அதான். உங்களுக்கு முருகர் எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு நல்லா பிடிக்கும், நிறைய பிடிக்கும், சொல்ல முடியாது, எனக்கு அப்படி பிடிக்கும். வணக்கம் சார், உங்க பேரு? முருகன். முருகன் தான். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சார்? நாங்கள் ஜலகண்டாபுரம், அதாவது சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம். சேலம்ல இருந்து வந்திருக்கீங்க. இப்போ வந்து என்ன காரணத்தினால வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? நாங்கள் வந்து முருகன் மேலே இருக்கிற பற்றுனால வந்திருக்கிறோம். அதாவது சஷ்டி, கீர்த்திகை இந்த மாதிரி டைமில் நாங்கள் கண்டிப்பாக கலந்து கொண்டு ஒன்று பழனி, நம்ம ஓரளவுக்கு டைம் கிடைச்சுன்னா திருச்செந்தூர் வந்துடுவோம். இப்போ கும்பாபிஷேகம் நடந்துச்சுல சார், வந்து பார்த்தீங்களா? கலந்துக்கிட்டாங்க கும்பாபிஷேகம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறவங்களா 4 பேரும். நாங்கள் 4 பேரும் கண்டிப்பாக உடனே அங்கே இதுக்கிட்ட முன்னாடியே வந்து கலந்துக்கிட்டு அப்புறம் யாகசாலை எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பணும். ஆனால் அன்றைக்கி வந்து சாமி பார்க்குறது 3 மணிக்கு தான் விடுவோன்னு சொன்னாங்கன்னு சொல்லி, சரியா நம்ம லேட்டாக நிற்பானே அப்படின்னு சொல்லி நான் கிளம்பணும். கும்பாபிஷேகம் எப்படி இருந்துச்சு சார்? கும்பாபிஷேகம் உண்மையிலேயே மனசுக்கு திருப்தியாக இருந்ததுங்க. ஏன்னா அன்னைக்கு கரடனும் வந்து இது பண்ணாரு, நம்ம என்ன நினச்சி வந்தோமோ அது மாதிரி மன திருப்தியாக நல்ல முறையில் நடந்ததுங்க. அதாவது இந்த மாதிரி முருகனை நினச்சி வந்து கும்பிட்ற ஜனங்களுக்கு அவர் ஒரு மனசாக கும்பிட்டா நல்ல வழி கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம கும்பாபிஷேகத்துக்கு அடுத்த நாள் வந்து முருகருடைய தந்தையான சிவபெருமானுடைய தேரோட்டம் வந்து நம்ம திருநெல்வேலி நடந்துச்சு. அதில் வந்து கலந்துக்கிட்டீங்களா சார்? இல்லை, அதில் நான் வரலைங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறோம். அதனால் வந்து இது கண்டிப்பாக நாங்கள் வந்து இதுக்கு முன்னே நாங்கள் ஒரு திட்டம் போட்டோம். கண்டிப்பாக நம்ம வந்து 7ஆம் தேதி கலந்து கொண்டு நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் வந்தோம். இருந்தாலும் அந்த எண்ணத்தில் வரங்காட்டியும் அன்னைக்கு வந்து
கடவுள் வந்து எங்களுக்கு கோபுர தரிசனம் நல்ல முறையில் கிடைச்சதுங்க. இப்போ வந்து நம்ம கடல் பார்த்தீங்கன்னா உள்வாங்கிட்டு இருக்குது, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்க கெஸ்டிங் இருக்கும்ல. அதாவதுங்க கடலுங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியாத விஷயம். உள்வாங்குது அப்படிங்கிறது பருவநிலை மாற்றம் கொஞ்ச நேரம் வரும். அன்னைக்கு கூட தான் கடல் உள்வாங்கிடுச்சிங்க. நாங்கள் வந்து மணி 2:30 இருக்கோம், அந்த 2:30க்கு நாங்கள் குளிக்க வந்தோம். அப்போ வந்து பாறைங்கள்லாம் பச்சை பாறை எல்லாம் தெரிஞ்சுது. அது சூரிய உதைக்க நேராகவும் மேலே வந்துருச்சுங்க. அது வந்து பருவநிலை மாற்றம். அது ஒன்றுமே நம்ம எதுவும் யூகிக்க முடியாதுங்க. இப்போ வந்து நினைச்சு பார்க்காத அளவுக்கு கடல்ல இருந்து சிலைகள் அப்புறம் கல்வெட்டுக்கள் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க இப்போ முன்னோர்கள்னா அந்த பாண்டவர்கள், சோழர்கள், மன்னர்கள் எல்லாம் ஒரு கடவுளுங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் இன்னாருக்கு தெரியணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து எல்லா இடத்துலையும் கோயிலுங்களை வந்து அங்கங்கே மண்டபமாக கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த மண்டபமாங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம வந்து கடவுள் மேலே பற்று கம்மியாகிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கோயில்கள் வந்து அழிஞ்சு போக ஆரம்பிக்குது. மெயின் நான் என்ன கேட்க வரேன்னா, கோயிலுங்கள் வந்து நிறைய பழமையான கோயில்கள்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் முன்னெடுந்து எல்லாம் நம்மளாட்ட பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து அதை கொஞ்சம் மறுசீரமைப்பு பண்ணோம்னா கடவுள் வந்து ஆற்றங்கரைக்கு போய் ஆற்றுலையும் கிடக்க மாட்டார், கடல்லையும் கிடக்க மாட்டார். நம்ம கண்ணு முன்னாடி கண்டெடுத்துக்குவோம். இதுதான் என்னுடைய ஒரு கணிப்பு. நம்ம முருகரை எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? அது வந்துங்க அதாவது உயிர் மூச்சே முருகன் தான் சொல்லலாமே. அதாவது எவ்வளோ பிடிக்கும்னு வந்து நம்ம அளவு சொல்லி நம்ம அவரை கும்பிட முடியாது. அவர் வந்து நம்மளை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் மேலே தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். அதாவது உயிர் மூச்சுன்னு வச்சுக்காங்களேன், எவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஒரு மனுஷனுடைய உயிர் மூச்சை வந்து இவ்வளோதான்னு சொல்ல முடியுமா? முடியாதுங்க. அது மாதிரி இப்போ நாங்கள் வந்துங்க நடப்பழனி வருவோம். அதாவது ஜலகண்டாபுரத்துலேருந்து நாங்கள் தை 1க்கு பழனிக்கு நாங்கள் வந்து பாத யாத்திரை தான் வருவோம். இதெல்லாம் இவங்க பாத யாத்திரை வர கொடுப்புங்க. அவங்க வந்து என் கூட வந்தாலும் அவங்க தலைமையில் நானும் வந்துட்டு இருக்கிறேன், என் தலைமையில் அவங்களும் வராங்க. ஏன்னா தலைமைங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பொறுப்புங்க. அதனால் இவங்க எல்லாம் நம்ம கூட வந்து முருக பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வரதுனால தான் ஒரு தலைமை நல்லா இருக்குதுங்க. அதாவது இப்போ பாத யாத்திரை வரீங்க சார், அவ்வளோ தூரத்துல இருந்து நம்ம கோயிலுக்கு வரீங்க, நடந்தே வரீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் எதுவுமே ஃபீல் ஆனது இல்லையா? அது வந்துங்க அதாவது நாங்கள் வந்து சாதாரணமாக ஒரு கடைக்கண்ணிக்கே போகிறோம்னா எங்களால் அது நடக்க முடியாது. ஆனால் மாலை போட்டு அவனுடைய நாமத்தை எடுத்து மனசில் உச்சரித்து நடக்கும் போதுங்க எங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு எதுவுமே கஷ்டமாக தெரியலைங்க. அதாவது எங்களுடைய எண்ணம் பூரா அவனை பார்க்க போகணும் இதே எண்ணம் தாங்க. அதாவது கால் வலிக்குது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே மன தைரியம், கடவுளுடைய நம்பிக்கை, எங்களுக்கு மன நிம்மதி. அதனால் நாங்கள் ஓரளவுக்கு நடந்துடுறோம். எங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை வரலிங்க. அந்த பாத யாத்திரை வரும்போது பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டே வருவீங்களா சார்? பாடல் கேட்போங்க. அதை முருகனுடைய கோஷம் போடுவோம். அந்த கோஷம் போட எங்களுக்கு பின்னாடி வரங்க, அதாவது எங்களுடைய சாமிகள் தவிர மற்ற சாமிகளும் ஓரளவுக்கு நம்பிக்கையாக, அதாவது அந்த சரண கோஷம் வந்து கேட்குது, அரோகரா நாமம் கேட்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அது வேகத்தை கொடுத்து அவங்க நடந்து வந்துடுவாங்க. சரி, ஓகே சார். நம்ம மயிலோசை யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் இன்னைக்கு ஒரு பாடல் வெளியிட்டிருக்கோம், வேல்மாறல் அப்படின்னு சொல்லிட்டு. அதை படித்தா மக்களுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை கேட்டால் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதை மறக்காமல் கேட்டு பாருங்க. அது எப்படி, எந்த சேனலில் எப்படிங்க கேட்க? மயிலோசை யூடியூப் சேனல். ஆமாம், அது வச்சுருக்கோம். யூடியூப்பில் போட்டால் அது வந்துருங்களா? ஆமாம் சார், வந்துடும். வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் குமரேசன். நீங்களும் சேலத்துலேருந்து வந்திருக்கீங்க? எல்லாம் ஒரே ஏரியா தான். இப்போ வந்து எப்படி வந்தீங்க சார்? இல்லை, நான் கொஞ்சம் வருஷமாக நான் ஒர்க்கில் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக கோயில்கள்லாம் போகிறதில்ல. கொஞ்சம் நடப்பயணம்லாம் இப்போ போகிறதுனால இப்போ அதிகமாக கொஞ்சம் ஈடுபாடாக வந்துட்டுருக்குறோம், ரெகுலராக வந்துட்டுருக்குறோம். எல்லாம் எங்கள் குருசாமி கூட்டிகிட்டு வந்துடுவார். எங்கே போனாலும் ஃபோன் அடிச்சிருவாங்க, அந்த டைமுக்கு நாங்கள் கிளம்பி வந்துடுவோம். உங்களுக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம முருகரை ஒயாம வந்து பார்க்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. வாய்ப்புக்கு எப்படி நினைக்கிறீங்க? வாய்ப்பு அவர் வந்து எங்களை பார்க்கணும் அவர் நினைக்கிறாரு, அதனால் நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் நினைக்கல, அவர் நினைக்கிறாரு, நீ வாடான்னு கூப்பிட்றாரு, நாங்கள் வந்துட்டோம், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறீங்க, ஒரு லீவ் எடுத்து நீங்கள் வர்றது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஒர்க்கு விஷயத்தை தான் நாங்கள் ஆல்ரெடி முன்னாடியே நான் முடிச்சிருவோம். நான் ப்ரிப்பேராக எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வரோம். எங்களுக்கு அவர் ஆர்டர் கொடுத்துட்டாரு, அதனால நாங்கள் வந்து தான் ஆகணும். காசு எதிர்பார்க்கறதில்ல, ஒன்றும் எதிர்பார்க்கறதில்ல. இன்றைக்கி நைட்டு நான் கோயிலுக்கு போனேன்னா இன்றைக்கி நைட்டை நான் வந்து இந்த ட்ராவலுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக என் கைக்கு வந்துடும். அதே என்ன நடப்பயணம் போகிறனாலும் எனக்கு சாப்பாடுலேருந்து முதல்ல கொண்டு எல்லாமே அது தானாக வந்துடுது. அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ தூங்கி எந்திரிச்சு வந்து சாமியை பார்த்துட்டு நீ போனேன்னா எனக்கு எல்லா வசதியுமே இருக்குது. இப்போயுமே நான் இவரை பார்த்துட்டு போனேன்னா எனக்கு நிறைய விஷயம் நல்லதாக நடக்கும். நிறையா வந்து எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் தானாகவே கிடச்சிருது. அமௌண்ட்டாகவும் சொல்லலாம், என்ன நான் நிம்மதியான வாழ்க்கைன்னு சொல்ல எது வேணாலும் சொல்லலாம்.
இப்போ கடந்த 4 வருஷமாக எனக்கு நிறையா இப்போ தான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கிறதுனால கொஞ்சம் 4-5 வருஷமாக இப்போ கன்னியாக போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி சபரிமலை திருவண்ணாமலை அதிகமாக போயிட்டு வந்தோம். இப்போ இவர் பக்கம் கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு வந்துருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நடப்பயணம் போனதுலேருந்து வந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் வந்து அறுபடை வீடுகளில் வந்து ஒன்றா இருக்கு. மிச்சம் 5 படை வீடுகள்லையுமே வந்து மலையை சூழ்ந்து தான் வந்து கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் தான் வந்து கடலை சூழ்ந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, மற்ற மலையெல்லாம் மலை ஏறி கஷ்டப்பட்டு முருகனை பார்த்துட்டு கீழே இறங்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கீழே இறங்கி முருகனை பார்த்துட்டு மேலே ஏறுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அது அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும்.